விஜய் அப்புறம் சங்கீதா இவங்களோட விவாகரத்து விஷயத்தை தலையிட்டு இருக்கக்கூடிய அந்த பிரபலமான நடிகை இருக்காங்கல்ல, அந்த நடிகை கிட்ட விஜயோட அப்பாவா இருக்கக்கூடிய எஸ். ஏ. சந்திரசேகர் அவர்கள் ஏற்கனவே இதை பற்றி பலமுறை பேசியும் அந்த பிரச்சனை ஒரு சுமூக நிலைக்கு வராது தான் இப்போ அவங்க விவாகரத்து வரைக்கும் போயிருக்காங்க அப்படிங்கிறது இப்போ ஒரு சில தகவலாக வெளியே வந்திருக்குது. அதோட விவரத்தை இந்த வெளியில் பார்க்க போகிறோம். தளபதி விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் கடந்த சில வருஷங்களுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க அப்பா எஸ். ஏ. சந்திரசேகர் அட்வைஸ் படி தான் படத்தோட கதையை சூஸ் பண்ணுறது, அவரோட அடுத்த நகர்வு இது எல்லாமே இருந்துட்டு இருந்துச்சு. அது வரைக்கும் விஜயோட கெரியராக இருக்கட்டும், அதே மாதிரி அவரோட பர்சனல் லைஃபாக இருக்கட்டும், இது எதுலையுமே எந்த விதமான முரண்பாடுகளும் வந்தது கிடையாது. அவர் சர்ச்சையிலும் சிக்கினது கிடையாது. ஆனால் கடந்த ஒரு சில வருஷங்களாகவே அவங்க அப்பா கிட்ட அவர் பேசுறது கிடையாது, அவங்க அம்மா கிட்டே அவர் பேசுறது இல்லை, அவங்க வீட்டுக்கும் போகிறது இல்லைங்கிற மாதிரி பல செய்தி வெளிவந்துச்சு. ஒரு கட்டத்தில் இப்போ அவங்களோட விவாகரத்து வரைக்கும் வந்திருக்கு. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் அவங்க விவாகரத்தை பற்றியும் விஜயோட பர்சனல் லைஃப்பை பற்றியும் விஜயோட அப்பா எஸ். ஏ. சந்திரசேகர் என்ன தெரிவிச்சிருக்காருன்னா, என் பையனோட வாழ்க்கை அப்படின்னு ரொம்ப முக்கியம். இந்த பிரச்சனை உங்களெலாம் இப்போ தான் வெளில தெரியும். ஆனால் கடந்த ஒரு சில வருஷங்களாகவே இந்த பிரச்சனை குடும்பத்துக்குள்ளே பூதாகரமாக வெடிச்சிருக்கு. பலமுறை நான் விஜய் கிட்ட எச்சரிச்சிருக்கேன். இப்போ நீ ஒரு நடிகர் மட்டும் கிடையாது, நீ ஒரு அரசியல் கட்சியோட தலைவர். உன் மேலே பழி சுமத்துக்காக கூட ஒரு குரூப் சுற்றிட்டு இருக்கலாம். நீ தப்பு செய்யலையோ அடுத்த விஷயம். ஆனால் நீ செய்யக்கூடிய விஷயங்கள் மற்றவங்க பார்வைக்கு தவறாக போயிடக்கூடாது. நீ எதை செஞ்சாலும் அது மற்றவங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடாது. மக்களுக்கு நல்லது பண்ணுறது மட்டும் இல்லாமல் நம்மளோட குடும்பத்தையும் பார்த்துக்கணுங்கிற மாதிரி பல அட்வைஸும் கொடுத்துருக்காராம். பத்தாயிரத்துக்கு இந்த மாதிரி விஷயங்கள், அதாவது கடந்த 2-3 வருஷமாகவே இந்த பிரச்சனை வீட்டுக்குள்ளே வெடிச்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் மனைவி சங்கீதா அந்த விவாகரத்து மனுவில் அவங்க தாக்கல் பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது கடந்த 2-3 வருஷங்களாகவே இதை பற்றி எப்படியாவது வெளில தெரியாமல் சுமூக தீர்வு கொண்டு வரணுங்கிற மாதிரி விஜயோட அப்பா எஸ். ஏ. சந்திரசேகர் ரொம்ப முயற்சி பண்ணியிருக்காரு. குறிப்பாக அந்த திருமணத்தை தாண்டிய உறவுன்னு விஜயோட மனைவி சங்கீதா ஒரு குற்றம் சொல்லியிருக்காங்கல்ல, அந்த நடிகை கிட்ட இதை பற்றி பலமுறை பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்க. குடும்பத்துக்குள்ளே தேவையில்லாமல் குழப்பத்தை ஏற்படுத்த வேணாம், அவங்கவுங்க வேலையை பார்க்கலாம், சினிமா இல்லாமல் சினிமாவோட இருக்கட்டும், பர்சனல் லைஃப்குள்ளே வர வேணாங்கிற மாதிரி பலமுறை எச்சரிச்சிருக்காராம். ஆனால் அந்த நேரத்துக்கு ஓரளவுக்கு சமாதானமாகிற மாதிரியோ அந்த பிரச்சனை முடிய மாதிரி தெரியும். ஆனால் அடுத்த ஒரு சில மாதங்களில் மறுபடியும் அந்த பிரச்சனை பூதாரம் வெடிக்க தான் செய்தான். இதுக்கு ஒரு முடிவு இல்லாத காரணத்தால் தான் விஜயோட மனைவி சங்கீதா இப்போ மறுபடியும் விவாகரத்து மனு தாக்கல் பண்ணி இந்த பிரச்சனை வெளியோட கொண்டு வந்திருக்காங்களாம். ஒருவேளை விஜய் அப்பா இல்லை சுமூகமாக தீர்வு எடுத்திருந்தாருன்னா கண்டிப்பாக அந்த நடிகை பேச்சை கேட்டிருந்தாங்கன்னா இந்த அளவுக்கு வந்திருக்காது அப்படிங்கிறது தான் மக்களோட கருத்தாக இருக்குது. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.